வெல்கம் டு கீதா சிசி சமையல். இன்றைக்கி நம்ம பாலக்கீரையில் எப்படி சப்பாத்தி செய்யலான்னு பார்க்கலாம். வழக்கமாக கூட்டு பொரியல் தான் கீரையில் வச்சு பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம அதை வச்சு எவ்வளோ டேஸ்டியாக ஹெல்த்தியாக சப்பாத்தி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாலக்கீரையை ஒரு நல்ல கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 minutes வேக வச்சா போதும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம், தண்ணியும் நிறையா வேண்டாம், அளவு தண்ணி வச்சுக்குவோம். வெந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகா 3-4 காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நார்மலாக கோதுமை மாவை எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு, இதோட ஜீரகத்தூள், ஓமம் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துடலாம். இதோடு நம்ம கீரை வேக வச்ச தண்ணியும் ஆற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ மாவு திரட்டியாச்சு. இதில் எண்ணெய் தடவிட்டு ஒரு 5 minutes கழித்து சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் காஞ்ச உடனே இப்போது திரட்டின சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். வழக்கமாக போடுற மாதிரியே கொஞ்சம் வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பிட்டு இப்போ நம்ம ஆயில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இன்னொரு சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தி. கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இது சாப்பிடும். சைட் டிஷ் இல்லாமல் வெறுமனே கூட நம்ம சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி செய்கிறது. அவ்வளோதான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக மின்ட் ரைத்தா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா 1 கைப்பிடி, தயிர் 2 ஸ்பூன் விழுதாக அரைச்சிடலாம். ஒரு பவுலில் தயிர் எடுத்துகிட்டு கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சிடலாம். இது கூடவே உப்பு, ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா தயிர் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுதையும் இதோட சேர்த்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. அவ்வளோதான். இது நம்ம பாலக் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஊறுகாவும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.